வருகின்ற 18ஆம் தேதி என்று ஒரு வரலாற்று நாயகன், எதிர்கால தமிழக மக்களால் போற்றப்படுகிற, ஒரு மாற்றத்தை உருவாக்குகிற மக்கள் சக்தியாக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இங்கே வருகை தருகிறார்கள். காலை சரியாக 11 மணியிலிருந்து 1 மணிக்குள் அந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் அனைவரும் சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடுகளை செய்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சி அரசு அலுவலர்கள் கேட்டதை போல ஏற்ப பல்வேறு பணிகளை நாங்கள் நிறைவேற்றி தருவதற்கு அந்த நடவடிக்கையின் காரணமாக என்னென்ன ஆலோசனை சொல்கிறார்களோ அந்த ஆலோசனையை ஏற்று பணிகளை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி என்பது முதலிலே தமிழகத்திலே பாண்டிச்சேரிக்கு பிறகு தமிழகம் வருகை தர இருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி என்பது ஒரு வரலாறு படைக்கின்ற நிகழ்ச்சியாக இது அமையும். அதே நேரத்தில் நேற்றைய தினம் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, உங்களுக்கு தெரியும். நம்முடைய வெற்றி கழகத்தினுடைய மக்கள் நாயகன், மக்களால் எதிர்காலத்தை அருகிலே அமர்த்தப் போகிற வெற்றி கழகத்துடைய தலைவர், அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதை ஏற்றுக்கொண்டு எந்த இயக்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் வருவதற்கு நாங்கள் அவர்களை அத்தனை பேரும் அன்போடு அரவணைத்து செல்வதற்கு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அவர்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் கூட்டணிகள் வருகின்றவர்களை வரவேற்கிறோம். அதே நேரத்தில் யாரை கூட்டணியில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தலைவர் அவர்கள் முடிவு செய்வார். அந்த நிபந்தனைகள் விதிச்சாங்க இல்ல, அதெல்லாம் மாறிடுச்சு, கொடுக்கல, ஃப்ரீயா இருக்கிறார். இந்த இடம் வந்து HRNC சொன்ன மாதிரி இது வந்து அனுமதிச்சார். யாரு கூட சொன்னா? இருங்க ஒரு கேள்வி கேட்டா இத்தனை பேர் கேள்வி கேட்டேன். ஒருத்தர் கேளுங்க. HRNC பொறுத்தவரையிலும் கடிதங்கள் கொடுப்பது அந்த துறையை சார்ந்திருக்கிற ஆலயத்திற்கு கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் அங்கே கொடுக்கப்படவில்லை. முதலில் தெரிந்து கொள்ளுங்கள், தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். எந்த இடத்துல லிட்டிகேஷன் இருக்கிறோ அந்த இடத்துக்கு தான் நோட்டீஸ் கொடுக்கணும். அதை விட்டு காவல்துறைக்கு தான் கொடுத்திருக்கிறார். ஒரு ஜம்ப் மேல போயிட்டாங்க. ஏதோ உங்களுக்காக பத்திரிகை ஒரு செய்திகள் வேண்டும் என்பதற்காக தெளிவாக அந்த கோயில் அறங்காவல் மூலமாக இந்த கோயிலை பொறுத்தவரையிலும் HRNC வருகிற போது முழுமையாக இந்த கோயிலுக்கு சொந்தமாக இந்த இடம் இருக்கிறது என்று உயர்நீதிமன்றத்தில் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அரசியல்லே வந்து கத்துக்கிட்டு இன்னும் சரியான முறையில் ஒரு கருத்துக்கள் சொல்லுவார். எல்லாரும் கருத்து சொன்னா நல்லா இருக்காது. அப்புறம் அதுக்கு நான் ஒண்ணு சொல்லக்கூடாதுல்ல. நான் சொன்னா பெரியவங்க ஒருத்தர் எனக்கு வாய்ப்பு நினைக்கிறேன். ஏன்னா அவரு இருங்க கத்துக்குட்டின்னு சொன்னாரு. எப்படி மந்திரி பதவி எடுத்தாங்க இருக்கு. ஆனா அதெல்லாம் ஒரு திருப்பி ஒரு கருத்து சொல்லக்கூடாது. நேற்றைய கூட்டத்துல சரி அப்படி சொல்லவே இல்லை. நான் எங்க சொன்னேன்? நீங்களா ஒரு கருத்து கேட்கக்கூடாது. நான் சொன்ன கருத்து என்ன, தமிழக வெற்றி கழகத்தில் பல பேர் இணைகின்ற வாய்ப்பு இருக்கிறது. எந்த கட்சி வேணாலும் சொன்ன தவிர அதிமுக மாறும் எங்க சொன்ன? நீங்களே இருக்குது. அவர் கருத்து கேட்டாங்க என்னதான் சொல்லுவது. கூட்டம் நடத்துவதில் எந்த விதமான தடைகளும் இல்லை. இந்த கூட்டத்துல புதுசா யாராவது கட்சியில சேர்றாங்க பொறுத்திருந்து பார்க்கணும். நேற்றைய கூட்டத்துல கொங்கு மண்டலத்தை நீங்க பொறுப்பேற்று நடத்துறீங்க, மிகப்பெரிய தாக்கத்தை கொண்டு வர போறீங்கன்னு தகவல். இந்த மாதிரி நீங்க என்ன பேசுறீங்க? எல்லாரையும் இணைப்போம், எல்லாரும் ஒற்றுமையா போவோம். நீங்க வந்தாலும் ஜெயிச்சுக்குவேன்.
அதிமுகல இருக்கும்போது நீங்க உங்களை நீக்கினதுக்கு அப்புறம் நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு மனு அனுப்பினீங்க. விசாரணை மீண்டும் தொடங்கணும், யார் போய் இல்ல நான் என்ன இப்ப அந்த வழக்கு என்ன பண்ண போறீங்க? வழக்கு வந்து பெண்டிங் இருக்குங்க. அது தனி செப்பரேட் அது, புரியுதுங்களா? அதுக்கு இதுக்கு இணைக்கூடாது. நான் விருப்பப்பட்டு இந்த இயக்கத்திலே சேர்ந்தாச்சு, புரியுதுங்களா? என்னை உறுப்பினர் நீக்குவதற்கு 72 இருந்திருக்கிற தலைவர் காலத்தில் இருக்கிற அது வந்து உயர்மட்ட குழு வரையிலும் நான் இருக்கிறேன். என்னை வந்து புதிதாக வந்தவர்கள் நீக்க இயலாது. அதுதான் அந்த ரீசன் கொடுத்துருக்கேன். அது சொன்னது 250 பக்கம் 2500 பக்கம் கொடுத்தா பார்த்துக்க வேண்டியது. அதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவங்க. அது தேர்தல் ஆணையம் தான் தெளிவான விளக்கத்தை சொல்வார்கள். அவங்க வந்து முடிவு செய்யணும். எல்லா கேஸும் பெண்டிங் இருக்கீங்க, 7 கேஸ் பெண்டிங் இருக்கு. அவங்க டிசைடிங் அத்தாரிட்டி ஆகும். நம்ம அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. நான் விருப்பப்பட்டு இந்த இயக்கத்தை சேர்ந்துட்டேன். கடுமையா உழைக்கலாம்னு முடிவு பண்ணியாச்சு. என்னை வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். என்னை அரவணைத்து செல்கிற ஒரு இயக்கத்தில் இணைவதில் தவறே கிடையாது. பாமக இடஒதுக்கீடு தலைமை முடிவு செய்யலாம். கடிதத்தை வாங்கிட்டா தலைவர் தான் முடிவு. உங்களுக்கு எப்படி வரவேற்பு? தலைவர் காலத்துல நான் எப்படி இருந்தோனோ, அம்மா காலத்துல எப்படி இருந்தோனோ அதை போலதான் வருவேன். ஓகே சார். நான் மற்றற்ற மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். நீங்களும் அதில் சேர்ந்து கொள்ளலாம். 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.